ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அன்சானா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போறோம். அந்த மூவியோட நேம் வந்து பார்பேரியன். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 hour 40 minutes. மோஸ்ட்லி இந்த ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes. நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் மூவிலாம் 1 hour 40 minutesலேயே முடிச்சிடுறாங்க. அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு இந்த மூவி. சரி, ஏதோ ஒரு மூவி ஒரு ஹாரரோ த்ரில்லரோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது தான் பார்பேரியன் வந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கரேபியன் அந்த இது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் படித்தேன். கண்டென்ட் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மூவி, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க மிட் நைட்ல அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. அவங்க ஸ்டே பண்ண போகும்போது ஆல்ரெடி அந்த ரூம்ல இன்னொருத்தர் இருப்பார். இவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும், என்ன இந்த ரூம் நான் புக் பண்ணது எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலாக அது மிஸ் மேட்ச் ஆயிருக்கும். அந்த புரோக்கர் வந்து 2 பேர்த்தையும் ஒரே ரூமாக புக் பண்ணி கொடுத்துருவாரு. சரி, இங்கே தங்கலாமா வேண்டாமான்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது ஹீரோயின் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் இன்னொருத்தர் இருப்பார்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இங்கேயே தங்கிக்குங்க, ஏன்னா இந்த மிட் நைட்ல வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் போய் ரூம் சர்ச் பண்ணி அங்கே போய் தங்குறதெல்லாம் கஷ்டம். அதுவும் அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த போர்லாம் வந்து ஒரு நடந்து அந்த ஏரியாவே அழிஞ்சு போன மாதிரி இருக்கும்ல, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஏரியா இருக்கும். அவங்களும் அந்த ஹீரோயினும் யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும். என்ன சொல்றது, சஸ்பென்ஸா நிறைய விஷயம் அந்த ரூம்ல நடக்கும். அந்த ரூம்ல நடக்கிறது வந்து இவங்க 2 பேருமா அப்படின்னு நினைக்காதீங்க. பட் வேற, அங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தோணிட்டே இருக்கும். ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கும். பட் அப்படியே வந்து ஸ்டோரி அப்படியே மெல்லமா நகர ஆரம்பிக்கும். அப்புறம் ஒவ்வொரு சீனா போக போக நம்மளுக்கே வந்து எட்ஜ் ஆஃப் ஷீட் அந்த லெவலுக்கு இருந்துச்சு. அந்த லெவலுக்கு வந்து பயப்படுத்துவாங்க இருக்கும் அந்த அந்த ரூம்ல தான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் கூட அவங்க அந்த லேடி கூட இருந்தவரை காணாம போயிடுவார் அந்த ரூம்ல. அவங்க வந்து ஈவினிங் வந்து பார்க்கும்போது என்னாச்சு ஏதாச்சு, மொபைல் இருக்கு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் எங்கே போனா எது போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன்ல நிறைய பேருக்கு கால் பண்ணுவாங்க, போலீஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. போலீஸும் ஒன்றும் அதை மைண்டே பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களை யார் இந்த ஏரியாவில் வந்து இருக்க சொன்னா, இந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட், யார் இந்த ரூம்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரி நகர ஆரம்பிக்கும். நானும் சரி இனிதான் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் எட்ஜ் ஆஃப் சீட் அந்த லெவலுக்கு இருக்கும். இது வந்து நீங்க வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த மூவி. கொஞ்சம் ஃபேமிலியை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பாருங்க. பிகாஸ் இது நியூடிட்டி அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லாம் இல்லை, நியூடிட்டி கொஞ்சம் இருக்கும். பேரண்ட்ஸோட உட்காந்து பார்த்தாலும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்கள வச்சு பார்த்தாலும் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு தனியா இருந்தீங்கன்னா இந்த மூவி பார்க்கலாம். இது வந்து ஹாரர் த்ரில்லர் ரெண்டுமே பெஸ்ட். அந்த லெவலுக்கு என்ன சொல்றது, எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல, அந்த லெவலுக்கு யோசிச்சு சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவோ ஒரு ஹாரர் மூவி பார்த்துருப்போம், எக்ஸாஸ்ட் அந்த மாதிரி மாதிரிலாம். அது வந்து பேய் வந்து பயப்படுத்துற மாதிரியும் அங்க ஒரு இது நடக்குமா, அதெல்லாம் இல்லை. அதுக்கும் மேல நம்மள பயப்படுத்தி ஒரு த்ரில்லிங்காவே கொண்டு போற, ஒரு என்கேஜாவே ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் செமையா நடிச்சிருப்பாங்க, சூப்பராகவே. அவங்க பயப்படுறத நம்மளும் அந்த லெவலுக்கு பயப்படுற மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றது, நல்ல ஒரு மேக்கிங். இதோட செகண்ட் பார்ட் வருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. எனக்கு ஆர்வமா இருக்கு, செகண்ட் பார்ட் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காம இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா மறக்காம இந்த மூவியை பார்பெரியன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூவி வரும். இந்த மூவி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூல வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென், பை.